السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: ونزلنا عليك الكتاب تبيانا لكل شيء وهدى ورحمة وبشرى للمسلمين. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தினுடைய 3வது தராவீகை நிறைவேற்றி அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் வழங்கி இருக்கிற மகத்தான இந்த ரமலானுடைய மாதத்தில் அவனுக்காக அல்லாஹ்வுக்காக நாம் என்னென்ன நல்ல அமல்களை செய்கிறோமோ அந்த அமல்கள் அனைத்தையும் அவனுக்காகவே பரிசுத்தமாக செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கிய புரிவானாக. அதற்கு மிகச்சிறந்த கூலியை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த புரிவானாக. அருமையான சகோதரர்களே, உலக அரங்கில் இஸ்லாம் என்கிற பொது தலைப்பின் கீழே இன்றைய தினம் அரபுலகத்தில் இஸ்லாம் எப்படி பரவியது என்கிற செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம். இஸ்லாம் ஒரு பகுதிக்கு உள்ளே எப்படி பரவி சென்றது என்பதை மாத்திரமல்ல, பரவி சென்ற பிறகு அங்கே என்ன மாற்றங்களை ஏற்படுத்தியது என்பதையும் சேர்த்து நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த உலகத்தில் இஸ்லாம் மற்ற மதங்களைப் போல மனிதர்களுடைய மத ரீதியான கடவுள் நம்பிக்கையை மட்டும் பேசிய மார்க்கம் அல்ல. கடவுள் நம்பிக்கையை அடுத்து மக்களுடைய வாழ்க்கை நடைமுறை எப்படி இருக்க வேண்டும், மக்களுடைய கலாச்சாரம் எப்படி இருக்க வேண்டும், மக்களுடைய சமூக அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பது அனைத்திலும் மாற்றங்களை ஏற்படுத்திய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதனாலே இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வரலாறு என்று நாம் பார்க்கிற போது அதை ஒரு வெறும் மதத்தின் வரலாறாக மாத்திரமே பார்க்க முடியாது. நீங்கள் ஜெயின மதம் என்ற மதத்தின் வரலாற்றை தேடி பார்த்தீர்கள் என்றால் அந்த மதம் அது வளர்ந்தது, அதை வளர்த்தவர்கள் என்று அந்த மதம் சார்ந்த செய்திகளை மாத்திரம்தான் பார்க்க முடியும். புத்த மதத்தை பார்த்தாலும் அப்படித்தான், கிறிஸ்தவம் கூட அப்படித்தான். கிறிஸ்தவ மதத்திற்கும் ஒரு அரசியல் வரலாறு கிடையாது, ஒரு சமூக வரலாறு கிடையாது. இன்றைக்கு உலகத்தில் பெரும்பாலான மக்களால் கிறிஸ்தவ மதம் பின்பற்றப்படக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் அந்த கிறிஸ்தவ மதம் அந்த மதத்தை தோற்றுவித்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரில் தான் முழுமையாக இருக்கிறது என்று சொல்ல முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டாடப்படுகிறார்கள், ஆனால் அதில் பின்பற்றப்படக்கூடிய கருத்துக்கள் பலதும் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்களால் உருவாக்கி தரப்பட்டவைகள். எந்த அளவுக்கு என்றால் அவர்களுடைய வழிபாட்டு நடைமுறைகள் கூட நமக்கு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் தொழுறது மாதிரி நீங்க தொழுங்க, சல்லு கமா ரஅய்துமு நீ சொல்லி, நான் எப்படி தொழுகிறேனோ அது மாதிரி தொழுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க தொழுதாங்க, தொழுகைக்கான பள்ளிவாசல் கட்டினாங்க, ஜமாத்தா நடந்து தொழுது காட்டினாங்க. நோன்பு அவங்க வச்சு நமக்கு நோன்பு காட்டினாங்க. ஹஜ்ஜி அவங்க ஹஜ்ஜி செய்து நமக்கு ஹஜ்ஜை காட்டினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில எதையும் அவர்கள் மிச்சம் வைக்கல. மக்காவிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அதே மக்காவை அவர்கள் கைப்பற்றிய பிறகுதான் வஃபாத்தானார்கள். ஒரு மனித வரலாறு எதில் நிறைவடைகிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஒரு வாழ்க்கை எதுல கம்ப்ளீட் ஆகுதுன்னு பார்க்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஃபிரௌனிடமிருந்து யூதர்களை காப்பாற்றி அழைத்து வந்தார்கள். ஆனா எங்க கூட்டிட்டு போகணுமோ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் சேருவதற்கு உள்ளார மௌத்தா போயிட்டாங்க.
அவங்கள ஜெரிகோ நகரத்துக்கு அழைத்து போவது அல்லாஹ்வுடைய திட்டம், அல்லாஹ் கொடுத்த திட்டம். ஆனா அந்த திட்டத்தை அடைவதற்கு உள்ளாரே அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள் என்று வரலாறு சொல்றார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில அவர்களுடைய மத கோட்பாடுகளை பின்பற்றுகிற, மத வழிபாட்டு நடைமுறைகளை பின்பற்றுகிற ஒரு தேவாலயத்தை அவர்கள் கட்டியதில்லை. இன்னைக்கு உலகத்தில் எங்க பார்த்தாலும் தேவாலயங்கள் இருக்கிறது, ஆலயங்கள் இருக்கிறது இல்லையா? எங்க பார்த்தாலும் கட்டி வச்சிருக்காங்க. எங்க இடம் கிடைக்குதோ அங்க எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தேவாலயத்தை கட்டியதில்லை. இது நாம சொல்றதில்ல, அவங்களுக்கே கேட்டு பார்த்தாலும் தெரியும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திற்கு உயர்த்தப்பட்டு 300 வருஷம் கழித்து முதல் தேவாலயம் ஜெருசலத்தில் கட்டப்பட்டது. 300 வருஷம் கழித்து ஒரு அரசருடைய மனைவி ஒரு தேவாலயத்தை கட்டினார். அந்த தேவாலயம் இப்போதும் ஜெருசலத்திலே இருக்கிறது. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த கம்ப்ளீட்னஸ், நாம எல்லா நபிமார்களையும் மதிக்கிறோம், எல்லா நபிமார்களையும் ஒரு சேர நாம மதிக்கிறோம். ஆனா அல்லாஹ் அவங்கள ஒரு சிலரை விட ஒரு சிலரை சிறப்பாக்கி இருக்கிறான்னு குர்ஆனே சொல்லுகிறது. அந்த வகையில் நாம நம்முடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை ஒப்பீடு செய்து பார்க்கிற போது நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கம்ப்ளீட்டான வரலாற்றுக்கு சொந்தக்காரர். மக்காவிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டவங்க. அந்த மக்காவுக்கு அவங்க மௌத்தாகிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே மக்காவை கைப்பற்றினாங்க. அவங்க காபாவிலிருந்து சிலைகளை அப்புறப்படுத்திய பிறகுதான் மௌத்தானாங்க. சிலைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்புறப்படுத்தினது அவங்களுடைய 60வது வயசுல தான். ஆரம்ப கட்டத்தில் சிலைகளை அப்புறப்படுத்துகிற ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல. 60வது வயசுல மௌத்தாவதற்கு முன்னதாக சிலைகளை அப்புறப்படுத்தி விட்டு தான் மௌத்தானார்கள். எந்த அளவுக்கு அப்புறப்படுத்தினார்கள்னா, அவர்கள் வாழ்கிற பிரதேசத்தில் ஒரு சிலை இல்லை என்பதை உறுதிப்படுத்திய பிறகு மௌத்தானார்கள். இது எல்லாமே நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று சாதனைகள். அப்ப நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாமிய பிரச்சாரத்தை எடுத்து வைத்தது இந்த உலகத்தில் மற்ற மதங்கள் வளர்ந்தது போலல்ல. இது வித்தியாசமானது, இது முழுமையானது. ஒரு துறையில் மட்டுமல்ல, அனைத்து துறையிலும் முழுமையானது. எல்லா வகையிலும் முழுமையான ஒரு மதத்தை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரப்பிட்டு தான் இந்த உலகத்திலிருந்து விடை பெற்றார். இப்படி இந்த மதம் பரவுன போது மகத்தான மாற்றங்களை அது பரவுன இடத்துல எல்லாம் ஏற்படுத்திடுச்சு. அரபு நாட்டில் இது என்ன மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னு தெரியணும்ல நமக்கு. முதல்ல எங்க பரவுச்சு? மக்கால பரவுச்சு, மதீனால பரவுச்சு, அரபு தீபகற்பத்தில் இது பரவுச்சு. அரபு நாட்டில் இது என்ன மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தெரியணுமல்ல. அதை உணர்வதற்கு ஒரு அருமையான வாசகம் இருக்கிறது. ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவங்க இஸ்லாத்துக்கு கொடுத்த அறிமுகம். ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் யாருன்னா அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய அண்ணன். அவர் ஆரம்பத்திலேயே இஸ்லாத்துக்கு வந்துட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்ப கட்டத்தில் மக்கால முஸ்லிம்களுக்கு எதிர்ப்பு வந்தபோது அவங்கள அபிசீனியால போய் நீங்க நிம்மதியா வாழுங்க அப்படின்னு அனுப்பி வச்சாங்க. அங்க ஒரு நல்ல மன்னர் இருக்கிறார், நஜ்ஜாஷி நல்ல மன்னர் இருக்காரு, அவர்கிட்ட போய் நீங்க வாழுங்கன்னு அனுப்பி வச்சாங்க. அப்படி நஜ்ஜாஷி மன்னரிடத்துல அவங்க போன போது அவங்களுக்கு அங்க நல்ல வரவேற்பு கிடைச்சது. அது மக்காக்காரங்களுக்கு பிடிக்கல. நம்ம ஊர்ல இருந்து தப்பிச்சு போய் இவங்க அங்க நிம்மதியா வாழ்றதா அது அவங்களுக்கு பிடிக்கல. அதனால அங்க இருக்கிற அரசர்கிட்ட போய் அங்கே அடைக்கலமாக இருக்கிற முஸ்லிம்களை பத்தி இவங்க எங்க ஊர்ல பிரச்சனை பண்ணிட்டு மதம் மாறி பிரச்சனை பண்ணிட்டு இங்க வந்திருக்காங்க, உங்க ஊர்ல இவங்களை வச்சிருந்தீங்கன்னா ஆபத்து, எங்க கூட அவங்கள அனுப்பி விட்டுருங்க, நாங்க அவங்கள கண்காணிச்சு பத்திரமா ஊருக்கு கொண்டு போய் சேர்த்துறோம், உங்க ஊர்ல அவங்கள வச்சிருந்தா ஆபத்து அப்படின்னு சொல்லுவதற்காக 2 தலைவர்களை, பிரதான தலைவர்களை அபிசீனியாவுக்கு அனுப்பி வச்சாங்க. அனுப்பும் போதே அரசருக்கு நிறைய அன்பளிப்புகளை கொடுத்தாங்க. அரசருக்கு மட்டும் இல்லை, அவங்க என்ன சொன்னாங்க, அபிசீனியாவில் நஜ்ஜாஷி மன்னனுடைய சபையில எத்தனை பாதிரிகள் இருக்கிறார்களோ
அத்தனை பாதிரிகளுக்கும் ஒரு அன்பளிப்பு கொண்டு போய் கொடுங்க. அந்த பாதிரியார்களுடைய சப்போர்ட் எல்லாம் நமக்கு வேணும். எப்பவுமே இந்த தீயதை திட்டமிடுறாங்க பாருங்க, அவன் ரொம்ப பர்ஃபெக்டா திட்டமிடுவான், ஆனா ஜெயிக்காது. ரொம்ப பர்ஃபெக்டா திட்டமிடுவாங்க, ஆனா ஜெயிக்காது. அப்படி இவங்க திட்டம் போட்டாங்க. நீங்க அந்த மன்னரை மட்டும் கரெக்ட் பண்ணா பத்தாது, சுத்தி இருக்கிற அவங்களுடைய மற்ற பாதிரியார்களையும் நீங்க கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பரிசு கொடுத்து அனுப்புனாங்க. அந்த 2 பேர் அங்கிருந்து வந்தவங்க, அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்தார். ஆனா ஒரு பெரிய ராஜதந்திரி. அவர் முதல்ல போய் அங்க இருக்கிற அரசரை பார்க்கறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற மற்ற பாதிரியார்களை எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டார். அவங்கள்ட்ட நாங்க போய் அரசர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கும் போது எங்களுக்கு சார்பா நீங்க பேசணும் அப்படின்னு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு போனாங்க. அரசர்கிட்ட போய் அவங்க அரசரை சந்திச்சாங்க. அரசருக்கு அன்பளிப்புகளை எடுத்து கொடுத்தாங்க. அன்பளிப்புகளை கொடுக்கும்போது அது எப்போதுமே என்ன செய்யும், ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இன்சான் அப்துல் இஹ்சான் ஒரு பழமொழி, மனிதன் உபகாரத்தின் அடிமை. அப்படி யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு அன்பளிப்பு கொடுத்துட்டோம்னு வைங்களேன், அவர் கொஞ்சம் சரி கட்டிடலாம். அதனால அன்பளிப்பையும் கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு அவங்கள்ட்ட பேசினாங்க, அரசர்கிட்ட பேசினாங்க. எங்க ஊர்ல இருந்து சில பேர் இப்படி வந்திருக்கிறாங்க, அவங்க எங்க ஊர்ல மதம் மாறி பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்காங்க, அதனால அவங்களை எங்க கூட அனுப்பி வைங்க, நான் பத்திரமா பாதுகாத்துக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா என்கிற ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, அவங்க அந்த நேரத்தில் அந்த கூட்டத்தில் இருந்தாங்க. பின்னாடி தான் அவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு மனைவி ஆனாங்க. அந்த நேரத்தில் ஹிஜ்ரத் செய்து அங்கே போயிருந்தாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, அரசர் எங்களை கூப்பிட்டுட்டாரு, நாங்கள் போறதுக்கு முன்னாடியே சபையில் இருக்கிற மற்றவங்க எல்லாம் தயாரா இருக்கிறாங்களா எங்களை வெளியேறுறதுக்கு, அரசர் மட்டும் பொதுவா இருக்கிறார். அரசர் இடத்துல போய் அவர்கள் சொன்னபோது அரசர் எடுத்த உடனே சொன்ன வார்த்தை, என்னிடத்தில் அடைக்கலம் தேடி வந்திருக்கிறவங்களை அவங்க தரப்பை கேட்காம நான் அதை விடவே மாட்டேன் அப்படின்னு, நீங்க அந்த பக்கம் போங்க அப்படின்ட்டு எங்களை எல்லாம் அழைச்சிட்டு வர சொன்னாரு. நாங்க உள்ள போனோம். போகும்போது யார் பேசுவது அப்படின்னு நாங்க பேசிக்கிட்டோம். அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்தது. அவங்க முன்னாடி மஷூரா செஞ்சுக்கிட்டாங்க, சரி நம்ம போகும்போது யார் பேசுறது, எப்பவுமே அது ஒரு நல்ல விஷயம். ஒரு இடத்துக்கு ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போறோம் அப்படின்னா ஆளுக்கு பேசுறது இல்லை, நம்ம யார் பேசுறது அப்படின்னு முடிவு. ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பேசட்டும் அப்படிங்கிறாங்க. என்ன பேசுறது, என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிற போது அந்த சஹாபாக்கள் சொல்றதுக்கு என்ன இருக்கு, நம்ம ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அதை சொல்லுவோம், எது உண்மை இருக்குதோ அதை சொல்லுவோம், அதுக்கு மேல நாம ஒன்றும் பேச வேண்டியதில்லை என்று முடிவு செய்யறாங்க. அவங்க உள்ளார போன உடனே அரசர் கேட்கிறார், யாரு நீங்க, உங்க விஷயம் என்ன என்று கேட்கிறார். அந்த நேரத்தில் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு விளக்கம் சொன்னாங்க. உலகத்திலேயே இஸ்லாம் என்றால் என்ன என்பதற்கு சொல்லப்பட்ட விளக்கங்கள்ல அதி அற்புதமான விளக்கம். ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, ஐயுஹல் மலிக், அரசரே, குன்னா கௌமன் அஹ்ல ஜாஹிலிய்யா, நாங்கள் அறியாமை காலத்து மக்களாக இருந்தோம். நஅபுதுல் அஸ்னாம், சிலைகளை வணங்கி கொண்டிருந்தோம். வனக்குலுல் மைத்தத், செத்த பிராணிகளை சாப்பிட்டு கொண்டிருந்தோம். வனத்தியல் ஃபவாஹிஷ், அருவருப்பான எல்லா காரியங்களையும் செய்வோம். வனத்தவுல் அர்ஹாம், எங்களுக்கு தேவை என்றால் உறவுகளை வெட்டி வாழ்வோம். காசு கிடைக்கலன்னா சொந்த அண்ணனுடைய சொத்தையே அபகரிச்சிருவாங்களாம். அன்னைக்கு இருந்த பழக்கம், அந்த வறுமை நிறைஞ்ச ஊர் தானே, சொந்த சகோதரனுடைய சத்தையை அபகரிச்சிருவாங்களாம். அதை அவர் சொல்றார், வனத்தவுல் அர்ஹாம், எங்களுடைய உறவுகளை நாங்கள் வெட்டி வாழ்வோம். நுசீபுல் ஜவார், எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நாங்கள் இடையூறு செய்வோம். வயக்குலுல் கவியு மின்னா அல்-லைஃப், எங்களில் பலமானவர் பலவீனமானவரை சாப்பிடுவார். ஃபகுன்னா அலா தாலிக், இப்படித்தான் நாங்கள் இருந்தோம். இந்த ஒரு நிலைமை, இந்த ஒரு வாசகம் அரபு நாட்டு மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லுது. ரசூலுல்லாஹ் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, வலியவன் வகுத்தது வாய்க்கால்ங்கிற கணக்கில் யார் சமூகத்தில் பலமாக இருக்கிறானோ அவன் என்ன செய்கிறானோ அதுதான் சரி அப்படின்னு இருந்துச்சு. குலப்பெருமை கோல் வச்சு கொண்டு இருந்தது, சிலை வணக்கம் கோல் வச்சு கொண்டு இருந்துச்சு. செத்தது இன்னதைத்தான் சாப்பிடணும்னு இல்லை, செத்ததை சாப்பிடுவாங்க. செத்ததை சாப்பிடுவாங்கங்கிறது ஒரு கீழ்த்தரமான சமூகத்தினுடைய இயல்பு. செத்ததை சாப்பிட்றது
கீழ்த்தரமான சமூகத்தினுடைய இயல்பு. அதே போல எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவன் யாரும் நிம்மதியா இருக்க முடியாது. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நாங்கள் வேணும்னே இடையூறு கொடுப்போம். எங்களுக்கு தேவைன்னா எங்களுடைய சொந்த உறவுகளை கூட நாங்கள் அநியாயம் செய்ய தயங்க மாட்டோம் அப்படிங்கிற நிலைமையெல்லாம் எடுத்து சொன்னார். சொல்லிட்டு அதுக்கு அடுத்து சொன்னார், நாங்கள் இப்படி இருக்கிற போது ஹத்தா பஅத்தல்லாஹு இலைனா ரசூலம் மின்னா, அல்லாஹ் எங்களில் அவனுடைய தூதர் ஒருவரை அனுப்பினான். நஅரிஃபு நஸபஹு வ சித்கஹு, அவரது வம்சம் பாரம்பரியம் எப்படின்னு எங்களுக்கு தெரியும். அவரது உண்மைத்தன்மை என்னன்னு எங்களுக்கு தெரியும். வ அமானத்தஹு, அவரது நம்பகத்தன்மை எங்களுக்கு தெரியும். வ இஃபாஃபஹு, அவரது ஒழுக்கம் எங்களுக்கு தெரியும். எல்லா வகையிலும் எங்களுக்கு நல்லவராக அறிமுகமான ஒருவர் எங்களுக்கு நபியா வந்தார். வந்தவர் ஃபதஆனா இலல்லாஹி, அல்லாஹ்வின் பக்கம் எங்களை அழைத்தார். லினுவஹிதுஹு, அல்லாஹ்வை ஒருவன் என்று நாங்கள் சொல்ல வேண்டும். வனஅபுதஹு, அந்த அல்லாஹ்வை நாங்கள் வணங்க வேண்டும். வனஹலஉ மா குன்னா நஹ்னு நஅபுது வ ஆபாஉனா, நாங்களும் எங்களுடைய முன்னோர்களும் எதை வணங்கிக் கொண்டிருந்தார்களோ மினல் ஹிஜாரத்தி வல் அவ்சான், கற்களையும் சிலைகள் என்றும் எதைகள் வணங்கி கொண்டிருந்தார்களோ அதை நாங்கள் விட்டுவிட வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னார். அமரனா பிசிதுக்கில் ஹதீஸ், உண்மை பேசுமாறு எங்களுக்கு சொன்னார். அதாயில் அமானத்தி, அமானிதங்களை நிறைவேற்றுமாறு சொன்னார். வசிலத்திர் ரஹ்மி, உறவுகளை பேணுமாறு சொன்னார். வஹுஸ்னில் ஜவார், பக்கத்து வீட்டுக்காரர்களோடு அழகிய முறையில் நடந்து கொள்ளுமாறு சொன்னார். வல் கஃபி அனில் மஹாரிமி வத்திமா, பிறரை நியாயமின்றி கொலை செய்வதை எங்களுக்கு அவர் தடுத்துக் கொள்ளுமாறு சொன்னார். வனஹானா அனில் ஃபவாஹிஷ், அருவருப்பானவற்றை எங்களுக்கு தடுத்தார். வகவுலு ஸூர், பொய் சாட்சி சொல்வதை தடுத்தார். வஅக்லி மாலில் யதீமி, யதீமானவர்களுடைய பொருட்களை சாப்பிடுவதை தடுத்தார். வகذஃபில் முஹஸனாத்தி, அபலை பெண்கள் மீது அவதூறு சொல்வதை தடுத்தார். அமரனா அன் நஅபுதுல்லாஹ வஹ்தஹு, அல்லாஹ்வை மாத்திரமே வணங்க வேண்டும் என்று எங்களுக்கு அவர் சொன்னார். லா நுஷ்ரிக் பிஹி ஷையா, அவனுக்கு நாங்கள் யாரையும் இணை வைக்க கூடாது. அமரனா பிஸ்ஸலாத்தி, தொழுமாறு எங்களுக்கு சொன்னார். வஸ்ஸகா, நோன்பு வைக்குமாறும். வஸ்ஸியாமி, ஜகாத்து கொடுக்குமாறும் நோன்பு வைக்குமாறும் எங்களுக்கு சொன்னார். நாங்கள் அவர் சொன்னதை ஏற்றுக்கொண்டோம். ஃபஸத்தக்னாஹு, அவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். வஆமன்னா பிஹி வத்தபஅனாஹு அலா மா ஜாஅ பிஹி, அவர் கொண்டு வந்த மார்க்கத்தை நாங்கள் ஒத்துக்கொண்டோம். நாங்கள் அல்லாஹ்வை மாத்திரமே வணங்குகிறோம். ஃபலம் நுஷ்ரிக் பிஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு யாரையும் நாங்கள் இணை வைப்பதில்லை. வஹர்ரம்னா மா ஹர்ரம அலைனா, அல்லாஹ் எதை எங்களுக்கு ஹராமாக்கினானோ அதை நாங்கள் ஹராமாக்கி கொண்டோம். வஹல்லல்னா மா ஹல்லலனா, அல்லாஹ் எங்களுக்கு எதை ஹலாலாக்கினானோ அதை நாங்கள் ஹலாலாக்கி கொண்டோம். ஃபஅதா அலைனா கௌமுனா, இதோ இந்த ஆளுக உங்ககிட்ட வந்து எங்களை கேட்குறாங்களே, எங்களுடைய சமூகம் எங்கள் மீது எல்லை மீது நடந்து கொண்டார்கள். ஃபஅதபுனா, எங்களை அவர்கள் துன்புறுத்தினார்கள். எங்களை பல வகையில் எங்களை அவர் குழப்பத்திற்கு ஆளாக்கினார்கள். எங்களுடைய பழைய சிலை வணக்கத்திற்கு திரும்புவதற்காக எங்களை அவர்கள் திருப்ப முயற்சி செய்தார்கள். எப்படி நாங்கள் ஒரு அசிங்கமான வாழ்க்கையை முன்னால் வாழ்ந்தோமோ அந்த அசிங்கமான வாழ்க்கைக்கு அவர்கள் எங்களை அழைத்தார்கள். எங்களை அவர்கள் நிர்பந்தப்படுத்திய போது, எங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் கடைபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை அவர்கள் ஏற்படுத்திய போது, உங்களை தவிர எங்களுக்கு வேறு வழி தெரியவில்லை, எங்கள் நபி உங்களிடத்தில் அனுப்பி வைத்தார், உங்களை தேடி நாங்கள் வந்தோம் என்று ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார். இந்த வாசகம் அரபு நாடு ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன பிறகு எப்படி மாறிச்சு என்பதற்கான ஒரு உதாரணம். அவர் எடுத்து சொன்ன உதாரணம். இப்படி இருந்த நாங்கள் இப்படி வந்தோம், எங்கள் ஊர் மக்கள் எதிர்க்கிறாங்க, இப்போ உங்ககிட்டையும் உதவி நாடி நாங்கள் வந்திருக்கோம், இந்த இடத்துலையும் அவங்க வந்து தொல்லை செய்கிறாங்கன்னு சொன்னபோது அவர் சொன்னார், அவர் கொண்டு வந்தாரே ஒரு வேதம், அந்த வேதத்தை கொஞ்சம் ஓதுங்க அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்ன உடனே சூரத்து மரியம் அத்தியாயத்தை ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஓதி காட்டினார். அதுதான் இந்த தலைவருக்கு அல்லாஹ் கொடுக்கிற ஹிதாயத். யார்கிட்ட எதை எடுத்து சொல்லணும், அவங்க கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு காலகாலமாக இருக்கிற ஒரு பெரிய மன வருத்தம் என்னன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அம்மா மரியம் அம்மையார யூதர்கள் மிக கேவலமாக சித்தரிப்பாங்க. கணவன் இல்லாமல் குழந்தை பெற்றாருங்கிறத கேவலமாக சித்தரிப்பாங்க, இழிவுபடுத்துவாங்க.
அது அவங்களுக்கு மனசுல இருந்த ஒரு பெரிய குறை. அந்த குறைக்கு நிவர்த்தி செய்யற மாதிரி நஜ்ஜாஷி மன்னனுடைய சபையில சூரத்து மரியமை ஓதி காட்டினார். ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவங்க சூரத்து மரியமை ஓதி காட்டினாங்க. ஓதி காமிச்சா ஹதீஸ் உம்மு சலமா அம்மா சொல்றாங்க, அவர் ஓதுனாரு சூரத்து மரியம் அத்தியாயத்திலிருந்து காஃப் ஹா யா ஐன் சாது திக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஜக் அப்படின்னு அந்த அவர் ஓதுனாரு. ஓத உம்மு சலமா அம்மா சொல்றாங்க, ஃபபகா வல்லாஹி நஜ்ஜாஷி, நஜ்ஜாஷி அழுதாரு. எந்த அளவுக்கு எழுதாரு, ஹத்தா யஹ்தல்ல லிஹியத்துஹு, அவருடைய தாடி நனைகிற அளவுக்கு நனைஞ்சாரு. அவர் மாத்திரம் அழுகல, அவர் கூட இருந்த வகத் அசாகிஃபத்துஹு, சுத்தி இருந்த பாதிரியார்கள் எல்லாரும் அழுதார்கள், எல்லோரும் அதை அழுதார்கள். அதுக்கப்புறம் நஜ்ஜாஷி சொன்னாரு, இன்னஹாதா வல்லதி ஜாஅ பிஹி மூசா, இதுதான் நபிமார்கள் கொண்டு வந்த செய்தி. அவர் சொன்னார், இதுதான் நபிமார்கள் கொண்டு வந்த செய்தி. யாரு? மூசா கொண்டு வந்த செய்தி, ஈசா கொண்டு வந்த செய்தி, எல்லா நபிமார்களும் கொண்டு வந்த செய்தி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு, ஒருபோதும் உங்களை நான் அவங்க கிட்ட ஒப்படைக்க மாட்டேன், நிம்மதியா இருங்க அப்படின்னு சொன்னார். இந்த வரலாற்றுல நமக்கான செய்தி என்னன்னா, இஸ்லாம் வருவதற்கு முன்னதாக அரபு நாடு எப்படி இருந்தது, எந்த வகையான நாகரீக பழக்க வழக்கமும் இருக்கிற நாடாக இருக்கல. ஒரு சட்டத்தின் ஆட்சி அங்க நடக்கல. சிலை வணக்கம் இருந்தது அப்படிங்கிறது ஒண்ணு. சிலை வணக்கம் எங்க எல்லாம் இருக்குதோ அங்க எல்லாம் ஜாதி இருக்கும். சிலை வணக்கம் எங்க எல்லாம் இருந்தாலும், ஏன்னா சிலைனா என்னது, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஒரு குலச்சாமி வச்சிருப்பானா இல்லையா, எங்க குலச்சாமின்னு வருதோ அங்கே என் குலம் உயர்ந்ததுன்னு வரும், எல்லா இடத்துலையும் வரும். இப்ப நம்ம நாட்டில் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம நாட்டில் இந்த சிலை வணக்கம் தான் ஜாதியத்துக்கு காரணம். ஜாதியத்தை நீக்கணும் அப்படின்னா எப்படியும் நீக்க முடியாது. இந்த ஜாதி கொடுமையை நீக்கணும்னா இந்த சிலை வணக்கத்தை ஒழிக்காம ஜாதி கொடுமையை எப்படியுமே நீக்க முடியாது. அதனாலதான் சொல்றோம், இந்த ஜாதி கொடுமையிலிருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி எங்க வர்றதுதான், இஸ்லாத்துக்கு வர்றதுதான். இவர் சொன்ன மாதிரி, பெரியார் சொன்ன மாதிரி, இன இழிவு நீங்க இஸ்லாமிய வழின்னு சொன்ன மாதிரி, அந்த இன இழிவு வரக்கூடாதுன்னா இந்த சிலை வணக்கம் இருக்கக்கூடாது. சிலை வணக்கம் இருக்கிற இடத்துல ரெண்டு தீமை இருக்கும். ஒன்று ஜாதி கொடுமை, இன்னொன்று ஆட்டம் பாட்டம் சத்தம் வரும் கொண்டாட்டம். இது சிலை வணக்கம் இருக்கிற இடத்துல தவிர்க்க முடியாதது. எந்த ஊராக இருந்தாலும் சரி, நம்ம ஊர்லயும் அப்படித்தான் இருக்கு. வணக்கம் என்பது ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக தான் இருக்கு. இது அப்படித்தான் இருக்கும். அப்ப அந்த சிலைகள் இருந்ததுனாலே அவங்க இடத்துல என்ன பெருமை இருந்துச்சுன்னா குலப்பெருமை இருந்துச்சு. அவங்க எந்த குலத்தை சார்ந்தவர்களோ அந்த குலத்துக்காரனுக்கு தான் மதிப்பு கொடுப்பான், மற்ற குலத்துக்காரனுக்கு யாருக்கும் மதிப்பு கொடுக்க மாட்டான். எந்த அளவுக்கு அப்படின்னா, மொழி பேசுவதில் கூட ஒரு குலத்துக்குன்னு ஒரு மொழி இருக்கும், அந்த மொழி தான் பேசுவான். ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பாருங்க, நம்ம ஊர்ல இந்த பிராமணர்கள் என்ன செய்யறான், அவனுக்குன்னு ஒரு பாஷை வச்சிருக்கான் இல்லையா, அவனுக்குன்னு ஒரு பாஷை வச்சிருக்கான். அந்த பாஷை தான் அவன் பேசுவான். எல்லாரும் கூடயும் கலந்துக்கிட்டோன்றதுனால எல்லாருக்கும் பொதுவாக பேச மாட்டான். அப்ப அவன் பாஷை தான் பேசுவான். அவன் பாஷை பேசுறதன் மூலம் அவன் என்ன சொல்ல வர்றான்னா, உன்னை விட நான் உயர்ந்தவன்னு சொல்ல வர்றான். அப்படித்தானே பாரு, அவன் என்ன காட்டுவான், இந்த பாஷை பேசிட்டா அவால் இவால்னு பேசிட்டாலே அவன் உயர்ந்தவன்னு காட்டுவான். இப்படித்தான் அரபு நாட்டிலும் இருந்தது. அரபு நாட்டிலும் என்னன்னா, அப்படின்னு ஒரு வார்த்தை, பிஇஸல் மசீர், அவர்கள் ஒதுங்குமிடம் கெட்டது அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. பிஇஸ அப்படின்ற வார்த்தைய மக்கா குறைஷிகள் பயன்படுத்த மாட்டாங்க. அவங்க பீஸ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பீஸ அப்படின்னா இன்னொன்னு இருக்கு, குர்ஆன்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி உஸ்வத்துன் ஹஸனா, அவர் அழகிய முன்மாதிரி அப்படின்னு இருக்கு. இந்த உஸ்வா அப்படின்னு மக்கா குறைஷிகள் சொல்ல மாட்டாங்க. மக்கா குறைஷிகள் என்ன சொல்லுவாங்க, இஸ்வா தான் சொல்லுவாங்க. இந்த மொழி உச்சரிக்கிறதுல ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா, இஸ்வா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க ரஹ்மான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கையின் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் என்று எழுதுற போது மக்காக்காரன் ஆட்சேபிச்சான், ரஹ்மான் எழுதாத, மக்கள் தெரியும், ரஹ்மான் எழுதாத, அதை அழி அப்படின்னு சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை அழிக்க சொன்னாங்க, வேண்டாம்னு சொன்னா அழிக்க சொன்னாங்க. அப்ப என்னன்னா, அவன் ஒரு பாஷை பேசுவான், அந்த பாஷை மட்டும்தான் அவன் பேசுவான், மற்றதை ஒத்துக்க மாட்டான்.
குறைஷிகள் சொல்லுவாங்க, மா லுகத்து ஹமீரின் பிலுகத்தினா, பக்கத்தில் இருக்கிற ஹமீர்கள் பேசுகிற பாஷை எங்கள் பாஷை அல்ல. வலிசானுஹும் பிலிசானினா, அவர்களது மொழி எங்கள் மொழி அல்ல அப்படின்னு சொல்லுவான். இப்போ அவனுடைய குலப்பெருமையில அந்த ஜாதிய தீண்டாமையில ரொம்ப உச்சத்தில் இருந்தாங்க. சிலை வணக்கம் இருந்துச்சு, சிலை வணக்கத்தை ஒட்டி குலப்பெருமை இருந்துச்சு. சிலை வணக்கம் வருகிற இடங்களில் எல்லாம் ஆபாசத்துக்கும் வழி இருக்கு. ஆபாசம்னா மதுவை தொடர்ந்து வரக்கூடிய ஆபாசம். கட்டுப்பாடுகளுக்கு அந்த வாய்ப்பு இருக்காது. யார் கட்டுப்படுத்துவா? சிலை எப்படிங்க நமக்கு கட்டுப்பாடு சொல்லுமா? மனுஷனா இருந்தா என்ன சொல்லுவான்? குடிக்காத, அப்படித்தானே? இந்து மதம் சிலை மதுவை தடை செய்ததா? ஏன் அவங்களுக்கு ஒரு கோட்பாடு இல்லாம போச்சு? ஏன் கோட்பாடியே இல்லாம போச்சு? சிலை சொல்லி கொடுக்காது. சிலை எப்படி நல்லது சொல்லி கொடுக்கும்? நீ குடிக்காதன்னு சொல்லி கொடுக்குமா? நீ திருடாதன்னு சொல்லி கொடுக்குமா? உன் மனைவியும் அடுத்தவன் மனைவிக்கும் வித்தியாசம் பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குமா? சிலை என்ன சொல்லி கொடுக்கும்? சிலை ஒன்றும் சொல்லி கொடுக்காது. அதனால அந்த அரபுகளிடத்துல வாழ்க்கைக்கான இயல்புகள் எதுவும் இல்லாமல் இருந்தது. இது இஸ்லாத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை. திருமணம் அப்படின்றது எப்படி இருந்துச்சு? ஆயிஷா அம்மா சொல்றாங்க, திருமணம் அப்படின்றது எப்படி இருந்துச்சு? ஒரு பெண்ணிடத்தில் 10 பேர் உறவு கொள்வார்கள். அவளுக்கு கர்ப்பம், இது ஆயிஷா அம்மாவுடைய ஹதீஸ். ஒரு பெண்ணிடத்தில் 10 பேர் உறவு கொள்வார்கள். அவள் கர்ப்பமாகிற போது இந்த 10 பேரையும் கூப்பிட்டு, இது உன் குழந்தைன்னு ஒருத்தனை நோக்கி சுட்டி காட்டினால் அவன் ஏத்துக்குவான், இது என் குழந்தைன்னு ஏத்துக்குவான். இது ஒரு செட்டப். அதாவது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் ஒரு பெண்ணிடத்தில் போவாங்க. குழந்தை பிறக்கும் போது குழந்தை யாருடையதுன்னு அவன் சொன்னால் அது அவனுடைய குழந்தையாகிவிடும். இப்படி ஒரு செட்டப் இருந்துச்சு. ஒன்னொரு செட்டப், இன்னொரு செட்டப் என்னன்னா, ஒரு பெண்ணிடத்தில் கணக்கில்லாதவர்கள் போவார்கள். அவளுக்கு குழந்தை உண்டாகும். குழந்தை உண்டாகும் போது முகக்குறி பார்க்கிறவர்கள் இருப்பாங்க ஊர்ல. அந்த முகக்குறி பார்க்கிறவர்களை வர வச்சு, இந்த முகக்குறியை வச்சு இந்த குழந்தை யாருடையதுன்னு சொல்லு அப்படின்னு சொன்னா, அந்த முகக்குறி பார்ப்பவர் இந்த குழந்தை இவருடையதுன்னு சொன்னா ஒத்துக்குவான். இப்படி இருந்தது திருமண நடைமுறை. எந்த சமூகத்தில் திருமணம் என்பதற்கான ஒரு சரியான இலக்கணம் இல்லையோ அந்த சமூகத்தில் எந்த கட்டுப்பாடும் இருக்காது, எந்த நாகரீகமும் இருக்காது. அப்ப அன்றைக்கு இருந்த அரபு சமூகம் அப்படி இருந்தது. அவர்களிடத்துல ஒரு வாழ்க்கை அமைப்பு சீராக இருக்கல, கடவுள் கோட்பாடு தெளிவாக இருக்கல, அவர்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆட்சி அமைப்பு முறையும் அவர்களிடத்தில் இருக்கவில்லை. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபியாக வந்தார்கள். நாம இன்னைக்கு அரபு நாட்டில் இஸ்லாம்ங்கிறதுல ரசூலுல்லாஹுடைய காலம் வரைக்கும் தான் பார்க்க போறோம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அரபு தீபகற்பம் முழுக்க இஸ்லாம் ஆயிடுச்சு. அரபு தீபகற்பம்னா இன்னைக்கு இருக்கிற சவுதி அரேபியா, இன்னைக்கு இருக்கிற யமன், பஹ்ரைன், அதை ஒட்டி இருக்கிற இப்ப யுஏஇன்னு எல்லாம் சொல்றோமா இல்லையா, அந்த அரபு தீபகற்ப பகுதிக்கு உட்பட்ட நிலப்பரப்பு முழுக்க ரசூலுல்லாஹுடைய காலத்துல இஸ்லாம் ஆயிடுச்சு. இந்த பகுதி முழுவதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. எப்படி இஸ்லாத்தை கொண்டு போனாங்க? இஸ்லாம் எப்படி போச்சு? மக்காவுக்குள்ள எப்படி இஸ்லாம் போச்சு? வகை இஸ்லாம் போன வகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம். இஸ்லாம் எப்படி போச்சு? ரசூலுல்லாஹுடைய குணம். என்ன குணம்? அல்-அமீன் என்று அவர்கள் மக்கள் மத்தியிலே பெற்றிருந்த நம்பிக்கையாளர் என்கிற குணம். அந்த குணத்தை வச்சு பல பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அந்த குணம் நான் நபி என்று அவர்கள் சொன்ன போது அதை எல்லோராயும் ஒத்துக்கொள்ள வச்சது. உதாரணத்துக்கு ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ரசூலுல்லாஹ்வை ஏத்துக்கிட்ட முதல் மனிதர் ஹதீஜா அம்மா. எப்படி ஒத்துக்கிட்டாங்க? அன்றைய அரபுலகத்திலே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது பல இடத்திலையும். ஒரு நபி வரப்போகிறார், ஒரு நபி வரப்போகிறார் என்ற எதிர்பார்ப்பு பலருக்கும் இருந்துச்சு. ஹதீஜா அம்மாவுக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஹதீஜா அம்மா புத்திசாலி பெண்மணி, வர்த்தகம் வியாபாரம் செய்கிற பெண்மணி, அதுவும் வெளிநாட்டு வர்த்தகம் செய்கிற அளவுக்கு தெளிவான வியாபாரம் செய்யக்கூடிய பெண்மணி. அவங்கள்ட்ட என்ன இருந்துச்சு? அந்த புத்திசாலித்தனம் இருந்துச்சு.
2 கல்யாணம் அவங்களுக்கு ஏற்கனவே நடந்திருந்தது. ஒரு கல்யாணத்தில் ஒரு மகள் இருந்தால் அந்த கணவர் இறந்து போனார். 2வது கல்யாணத்திலையும் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு, அந்த கணவரும் இறந்து போனார். 2 கணவரும் இறந்து போன சூழ்நிலையில இனி கல்யாணமே வேண்டான்னு அவங்க இருந்தாங்க. வரலாறு சொல்லுது, மாமின் யோமி இல்லா கதபஹா மின் அஷ்ராஃபி குறைஷி. தினசரி யாராவது ஒரு மக்காவுடைய பிரபலம் அவங்க வீட்டு வாசலுக்கு வந்து உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பெண் கேட்காமல் இருந்ததில்லை. ஹதீஜா அம்மா கணவன் இல்லாம இருக்கிறாங்க, தினசரி யாராவது வந்து அவங்கள்ட்ட உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்காம இருந்ததில்லை. ஆனா அவங்க யாரையும் ஏறெடுத்து பார்க்கல, வேணான்ட்டாங்க. எல்லோரையும் நிராகரித்த அவங்க ரசூலுல்லாவை ஏத்துக்கிட்டதுக்கு காரணம் என்ன? அவங்க தான் பேசினாங்க ரசூலுல்லாவை, இல்லையா? ரசூலுல்லாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பேச்ச தொடங்குறது ஹதீஜா அம்மா. ஏத்துக்கிட்டதுக்கு காரணம் என்ன? வரலாறு சொல்லுது, இவர்களுடைய இயல்பை தெரிந்து கொண்ட பிறகு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, கடைசியில் வரக்கூடிய நபி இவராக இருக்கலாம். இவரிடத்தில் இருக்கிற இயல்புகள், அந்த கடைசி நபிக்கு சொல்லப்பட்ட இயல்புகள் இவரிடத்தில் இருக்கிறது, இவராக இருக்கலாம் என்று தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் ஹதீஜா அம்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானா வந்து திருமணம் பேசி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபின்னு சொன்னபோது கொஞ்சம் கூட யோசிக்கிறதுக்கு நேரம் அவங்க ஒதுக்கலையே. உடனடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபின்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வை நபின்னு ஒத்துக்கிட்டதுக்கு பெருமானாருடைய இயல்புகள், நபித்துவ அடையாளங்கள் ஒரு காரணமாக இருந்துச்சு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் தன்னை நபி என்று பிரகடனம் செய்த அந்த நாள் ஒத்துக்கிட்டாங்க. அந்த நாள் ஒத்துக்கிட்டாரு. அவர் எப்படி ஒத்துக்கிட்டாரு? அவரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இளமை காலத்திலிருந்தே நண்பர். ரசூலுல்லாஹ் நபி என்று அறிவிக்கப்படுறதுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பயணத்தில் அவர் ரசூலுல்லாஹ் கூட போயிருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு பயணத்தில் போயிருந்தார். அந்த பயணத்தில் அவங்க ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ்வை உட்கார வச்சுட்டு சாப்பாடு வாங்கிட்டு வர்றதுக்காக வெளியே போனார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. வாங்கிட்டு திரும்பி வரும்போது அந்த இடத்துல ஒரு மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உற்று பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தார். அவர் அப்படி பார்க்கிறத பார்த்த உடனே இவருக்கு கொஞ்சம் திகில் இருந்துச்சு, என்ன இப்படி பார்க்கிறாரு மனுஷன். இப்போ அவர் கேட்டாரு, ஏன் இப்படி பார்க்குற? அந்த ஆள் கேட்டாரு, இவர் யாரு, நீ யார்? அவர் சொன்னார், இவர் முகம்மது, மக்காவில் இருக்கிறார், நான் அவருடைய நண்பர் அபூபக்கர். அவர் சொன்னார், இவர் இந்த சமூகத்தின் நபியாக வருவார், தக்கூன் வசீரன் லஹு, நீ அவருக்கு அமைச்சராக இருப்பாய் என்று சொன்னார். இது எப்ப நடக்குது? 20 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது. அந்த நேரத்திலிருந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, எப்ப இவர் நபின்னு சொல்ல போறாரு. அப்ப கடைசி நபி ஒருத்தர் வருவார், அவருடைய இயல்புகள் இப்படி இருக்கும் என்பது பலருக்கும் தெரிந்திருந்தது, அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை ரசூலுல்லாஹ்வை ஏத்துக்கிட்டார். பல முயற்சிக்கு பின்னாடி ஏத்துக்கிட்டார். அவர் ரசூலுல்லாஹ்னு தெரிஞ்ச உடனே உண்மையான நபியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு செய்தார். முதல் நாள் ரசூலுல்லாஹ் வந்து பார்த்தாரு, சில பழங்களை கொண்டு வந்து, இதை நான் உங்களுக்கு தர்மமா கொண்டு வந்திருக்கேன். ரசூலுல்லாஹ் தர்மம்னா எனக்கு வேணான்னா. 2வது நாள் வந்து சில பழங்களை கொண்டு வந்து, இதை நான் உங்களுக்கு ஹதியாவாக கொண்டு வந்திருக்கேன், அன்பளிப்பாக கொண்டு வந்திருக்கேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்கிக்கிட்டாங்க. இப்போ அவர் சொன்னாரு, நீங்க தான் உண்மையான நபின்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். ஏன்னா எனக்கு தரப்பட்டிருக்கிற பிந்தைய கடைசி நபியை பற்றிய அடையாளங்களில் இருக்கிறது, அவர் சதகாக்களை வாங்க மாட்டார், ஹதியாக்களை ஒப்புக்கொள்வார். இப்படி நபித்துவ அடையாளங்கள், இயல்புகள் ரசூலுல்லாஹ்ட்ட இருக்கிறத பார்த்து பலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்கு வந்தாங்க. வந்த அந்த நாள்லயே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருக்கு உரிய நண்பர்கள் அத்தனை பேரையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. நான் ஒரு பட்டியல் படிக்கிறேன். மனுஷனா நம்ம வாழ்றதுல அர்த்தமுள்ள வாழ்க்கை என்னன்னு யோசிச்சு பாருங்க. சித்திக் நாயகத்துக்கு இருக்கிற மரியாதையை பாருங்க. அவர் இஸ்லாத்துக்கு வந்தார். அந்த நாள்ல அவர் மட்டும் இஸ்லாத்துக்கு வரல, உடனே அவர் வெளியே போனார். ரசூலுல்லாஹ் இருந்து இந்த வார்த்தையை கேட்டார், நான் அல்லாஹ்வுடைய நபி அப்படின்ற வார்த்தையை கேட்டாரு. அவர் அப்பவே ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கொண்ட பிறகு வெளியே போனாரு. அவர் கூட்டிட்டு வந்தவர் தான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா, ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு தஆலா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா, தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா, அபூ உபைதத் இப்னு ஆமிர் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா, அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா,
அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, குதாமத் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உபைதத் இப்னு அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதே போல அவருடைய சயீத் இப்னு ஸைத் அவங்களுடைய சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுனுடைய மனைவி ஃபாத்திமா பின்த் ஹத்தாப், உமர் ரலியல்லாஹு தன்னுடைய சகோதரி, இவங்க அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு தன்னுடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மு ஃபதுல் அம்மா, இவங்க எல்லாத்தையும் கூட்டு வந்தார். இந்த பெயர்களை நான் படிக்க காரணம், இந்த பெயர்களில் சொல்லப்பட்டவங்க பல பேர் அஷரத்துல் முபஷரா என்று சொர்க்கத்திற்கு நிச்சயம் செய்யப்பட்ட சஹாபாக்கள் பல பேர். அவர் கூட்டிட்டு வந்து தான் இந்த பட்டியல். ஒவ்வொரு பட்டியலுக்கு இவங்க எல்லாருமே நட்சத்திரங்கள், பெரும் 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 நட்சத்திரங்கள். ஒவ்வொரு சஹாபியும் நட்சத்திரம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா, அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் இப்னு ஒவ்வொருத்தரும் நட்சத்திரங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்தவர் யாரு? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி மக்களை கொண்டு வந்த முதல் காரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவ இயல்பு குணம் மக்களை ரசூலுல்லாஹ்வை நோக்கி கொண்டு வந்தது. ஆனால் அது கொண்டு வந்த அளவு பெருமானாருக்கு நெருக்கமான தெரிந்த வட்டத்தில் இருப்பவர்களை தான் கொண்டு வந்தது. சகோதரர்களே, அதற்கு அடுத்து இந்த தீனுக்கு மக்களை கொண்டு வந்தது குர்ஆன். பெருமானாருக்கு பழக்கமில்லாதவர்கள், தெரியாதவர்கள், பெருமானாருடைய எதிரிகள், பெருமானாரை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தவர்கள் என்று பலரையும் இந்த தீனை நோக்கி அழைத்து வந்தது அல்லாஹ் கொடுத்த மகத்தான பெருவேதமாக இருக்கிற குர்ஆன். என்ன அற்புதமான ஒரு வேதம், எவ்வளவு அற்புதமான ஒரு வேதம்! அந்த வேதம் அந்த மக்களை கேட்க கேட்க கொண்டு வந்தது. அந்த வேதம் கொண்டு வந்த நபர் தான் ஹஸ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா, இல்லையா? உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க அது நமக்கு தெரியும். ரசூலுல்லாஹ்வை கொலை செய்கிறேன் அப்படின்னு கொல்ல போறேன்னு வந்தார். வர வழியில ஒருத்தர் அவரை தடுத்து, எப்பா உன் சகோதரியே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, நம்ம படிச்சோமா இல்லையா? இந்த பட்டியலில் இருந்துச்சு இல்லையா? உன் சகோதரியே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, நீ என்ன அவரை போய் கொல்ல போறேங்கிற அப்படின்னு. உடனே சகோதரியும் மச்சானையும் கொல்லலான்னு போனாரு. போற இடத்துல அவங்க குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிற சத்தம் கேட்டுச்சு. அப்போ அவர் என்ன கேட்டாரு? அவங்கள அடிச்சாரு. போன உடனே அவங்கள அடிச்சாரு, கைவலிக்க அடிச்சாரு. அடிச்ச பிறகு கொஞ்சம் ஓய்ந்த போது அவர் கேட்டாரு, இவ்வளவு நேரம் நீங்க ஓதிட்டு இருந்தீங்களே அது எங்க, கொஞ்சம் எனக்கு ஓதி காட்டுங்கன்னு கேட்டாரு. அந்த ஓதி காட்டுங்கன்னு அவரை கேட்க வச்சது எது? அதுக்கு பின்னாடி ஒரு செய்தி இருக்கிறது, அஹ்மதிலே வருகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களே சொல்றாங்க, எனக்குள் எப்ப மாற்றம் ஏற்பட்டது சொல்றாங்க. ஹதீஸ் வரும், நான் முஸ்லிம் ஆகிறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்வை பள்ளிவாசலுக்குள்ள வரக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்காக ஒரு தீர்மானத்தோட இருந்தேன். இன்னைக்கு அவரை விடக்கூடாது பள்ளிவாசலுக்குள்ள அப்படின்னு தீர்மானத்தோட இருந்தேன். ஆனா ஒரு நாள் நான் போறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் முன்னாடி போயிட்டாங்க. ஃபஸபகனில் மஸ்ஜித், ரசூலுல்லாஹ் முன்னாடி பள்ளிக்கு போயிட்டாங்க. போய் நான் அவங்க பின்னாடி இருந்தேன். நான் அவர் என்ன செய்யறாருன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் அவர் உள்ளார போன உடனே சூரத்துல் ஹாக்கா அத்தியாயத்தை அவர் ஓத ஆரம்பிச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹாக்கா அத்தியாயத்தை ஓதுறாங்க. அதை அவர் சொல்றாரு. அதை கேட்க கேட்க இந்த குர்ஆனுடைய ஈர்ப்பு ஒன்று இருக்கு. குர்ஆனுடைய ஈர்ப்பு ஒன்று இருக்கு. வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன் நஹாரி இதா ஜல்லாஹா வல் லைலி இதா யக்ஷாஹா வஸ் ஸமாஇ வமா பனாஹா வல் அர்தி வமா தஹாஹா வ நஃப்ஸி வமா ஸவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா கத் அஃப்லஹ. இருக்கா இல்லையா? இது கேட்டால் ஒரு ஈர்ப்பு வருமா இல்லைங்களா? சும்மா ஒன்றும் புரியாமல் நமக்கே வருதுன்னா இந்த அரபி புரிஞ்ச அந்த இலக்கியத்தில் தோய்ந்திருந்த மக்களுக்கு அது எப்படி இருக்கும்? அதை கேட்டால் அது மாதிரி சூரத்துல் ஹாக்காவை ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க. ஓதுன உடனே அவர் சொல்றாரு, நான் அந்த கோர்வை, அந்த வார்த்தை கோர்வைகளை பார்த்தபோது என் மனசுக்குள்ள என்ன தோணுச்சு? ஹாதா வல்லாஹி ஷாக்கிரும், நிச்சயமா இவர் ஒரு கவிஞர் தான் அப்படின்னு தோணுச்சு. இவர் ஒரு கவிஞர் தான் அப்படின்னு தோணுச்சு. அப்படி நான் தோன்றிய போது, என் மனசுல அப்படி தோணும் போது அவர் ஓதுறாரு, இன்னஹு லகவுலுன் ரசூலின் கரீம், இது
ஒரு மரியாதையான தூதர் ஜிப்ரீலின் வார்த்தை, வமா ஹுவ பிகௌலி ஷாயிரின், இது ஒரு கவிஞரின் சொல்லல்ல. நான் என்ன நினைக்கிற மனசுக்குள்ள, நிச்சயமா இவர் ஒரு கவிஞராத்தான் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனா நான் நினைக்க அவர் என்ன ஓதுறாரு, வமா ஹுவ பிகௌலி ஷாயிரின், அந்த தொடர்ச்சியில வருது வமா ஹுவ பிகௌலி ஷாயிரின், இது ஒரு கவிஞரின் பேச்சில்லை என்று வருது. அடடா, நான் இப்பதானே நினைச்சேன், அதுக்குள்ள இவர் அதையே சொல்றாரு, பதில் சொல்ற மாதிரி சொல்றாரு. இப்போ நான் அடுத்து நினைச்சேன் பெரிய மந்திரவாதியா இருப்பார் போல இருக்கு. அப்ப அவர் சொல்றார் பகுல்து காஹினுன், இவர் மந்திரவாதியோ அப்படின்னு நினைச்ச அடுத்த செகண்ட் அவர் சொல்றாரு வலா பிகௌலி காஹினின், இது ஒரு மந்திரவாதியின் சொல்லுமல்ல. அவர் ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க. ரசூலுல்லாஹ் இவர் என்ன நினைக்கிறாரோ, இவர் கவிஞராக இருப்பாருன்னு நினைச்சா கவிதை இல்லைன்னு பதில் வருது, மந்திரவாதின்னு நினைச்சா மந்திரவாதி இல்லைன்னு பதில் வருது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஃபவகஅல் இஸ்லாமு ஃபீ கல்பி, அந்த நேரத்தில் அந்த நிமிஷத்தில் என் மனசில் இஸ்லாம் இடம் பிடித்தது. அதனாலதான் திரும்ப அவங்களுடைய சகோதரியினுடைய வீட்டுல இந்த வாசகங்களை கேட்ட உடனே அது அவர்களுடைய இதயத்தை ஈர்த்தது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க இஸ்லாத்துக்கு என்ன மகத்தான மாற்றங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு முன்னாடி அல்லாஹ் இடத்துல துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் ஒன்னு அபூ ஜஹலை இஸ்லாத்துக்கு கொடு அல்லது உமரை இஸ்லாத்துக்கு கொடு அப்படின்னு ரசூலுல்லாஹ் துஆ செய்றாங்க. அந்த துஆவை செயல்படுத்தியது எது? குர்ஆன் செயல். அப்ப மக்களை தீனின் பக்கம், அரபு நாட்டு மக்களை இந்த தீனுக்கு கொண்டு வந்து சேர்த்தது எதுனா குர்ஆன். அரபுகள் இலக்கியத்திற்காக சாவாங்க. ஒரு இலக்கியத்துல ஒரு ஆளை நீங்க குறைச்சு கவிதை பாடிட்டீங்கன்னா அவன் இறந்து போயிடுவான். இப்படி இருந்துச்சு. ஒரு ஆளை குறைச்சு ஒரு சிறந்த ஒரு கவிஞன் ஒரு ஆளை அவருடைய மானம் மரியாதையை குறைச்சு கவிதை பாடிட்டா அந்த கவிதைக்காக இறந்து போயிடுவான். கவிதைகள் அவன்கிட்ட எப்படி இருக்கும்னா, ஒண்ணு குடும்ப பெருமையை பேசுகிற கவிதைகளாக இருக்கும், என் குடும்பம் எப்படி அப்படின்னு குடும்ப பெருமையை பேசுற கவிதையா இருக்கும், அல்லது ஆபாசம் இப்போ உள்ள கவிதை மாதிரி பொம்பளைகளை சித்தரிச்சு பேசுற கவிதைகள் மாதிரி ஆபாசமான கவிதையா இருக்கும். நான் பல தடவை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், கவிதைகள்ல மிகச்சிறந்த கவிதைகளை தங்க எழுத்துக்களில் எழுதி காபாவின் திரையில் தொங்க விடுவார்கள். அதற்கு தொங்கும் கவிதைகள்னு பேரு. அப்படி 7 கவிதைகள் இருக்கிறது, சபா முஅல்லகான்னு பேர். அதுல ஒரு சிறந்த கவிதை இம்ரஉல் கைஸ் அப்படிங்கிற கவிதை. இந்த லைலா மஜ்னு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களா இல்லைங்களா, இந்த கதாபாத்திரங்களை உருவாக்கினவன் லைலா மஜ்னுங்கிற கதாபாத்திரம் இருக்குல்ல, இந்த கதாபாத்திரத்தை உருவாக்கினவன் இம்ரஉல் கைஸ். காதல் தான் அவனுடைய சப்ஜெக்ட் காதல் தான், காதலை பத்தி பேசுறது தான். அவன் ஒரு கவிதை எழுதினான். அந்த கவிதையை அவர்கள் தங்க எழுத்துல எழுதி காபால தொங்க விட்டாங்க. அந்த கவிதை என்ன சொல்லுது தெரியுமா? நான் எத்தனை பெண்கள் இடத்துல உறவு கொண்டிருக்கேன், அந்த பெண்கள் எப்படி என்னை சமாளிப்பார்கள், எந்த பெண்கள் உறவுக்கு பொருத்தமானவர்களாக இருப்பார்கள். இந்த கவிதையை தான் தங்கத்துல எழுதி காபால போட்டு வச்சு, நான் அதை எழுதி படிக்க முடியாது, அந்த மாதிரி கவிதை, அந்த கவிதையினுடைய வாசகம் அவ்வளவு மோசமானது. இதைத்தான் எழுதி போட்டு வச்சுட்டான். அப்ப அவர்களுடைய அந்த இலக்கிய மோகம் எதில் இருந்துச்சுன்னா இதுல இருந்துச்சு, ஆபாசத்திலையும் குலப்பெருமையும் காட்டுறதுல இருந்துச்சு. குர்ஆன் வந்துச்சு, அவன் நினைக்காத விஷயங்களை எல்லாம் அருமையா சொல்லுச்சு. இன்னைக்கு நம்ம ஹாஃபிஸா கடைசியா முடிக்கிற சூரத்துல் நிசா அத்தியாயத்துல சொத்து பங்கீடு, யாரை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வருது. கடைசி இந்த 5வது ஜுஸுக்கு முந்தி 4வது ஜுஸுல இருக்கிற கடைசி வாசகம் நினைக்கிறேன், கடைசி வாசகம் அதுல வருது, குர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், உங்களுடைய அம்மாமார்கள் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறார்கள்னு வரும். அந்த அழகு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு தடவை முடிஞ்சா எடுத்து பாருங்க, அந்த அழகை படிச்சீங்கன்னா, அட இவ்வளவு அருமையான இலக்கியத்துல இப்படி சட்டமா, வரபாயிதுக்கும் உல்லாத்தி மின் நிசா வரபாயிதுக்கும் உல்லாத்தி ஃபீ ஹுஜூரிக்கும் மின் நிசா இல்லாத்தி தகல்தும் பிஹின்ன ஃபஇன்னம் தகும் தகல்தும் பிஹின்ன ஃபலா ஜுனாஹ அலைக்கும்.
இது ஒரு அருமையா, இது ஒரு அருமையான இலக்கிய வாசகம். அதுல என்ன சட்டம் சொல்றான் அல்லாஹ், உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற உன் வளர்ப்பு மகள் உனக்கு ஹராமாக்கப்படுகிறாள். ஆனால் அந்த வளர்ப்பு மகள் எப்போது ஹராமாவாள் என்றால், நீ அவளுடைய அம்மாவை திருமணம் செய்து உறவு கொண்டிருக்க வேண்டும். உறவு கொண்டிருந்தா ஹராம். கல்யாணம் பண்ணிட்டு உறவு கொள்ளாம விட்டுட்டீங்கன்னா அப்ப அது ஹராம் அல்ல. இப்படி ஒரு சட்டம், ஒரு நுணுக்கமான சட்டம். இது ஒரு ஆயத்தில் இருக்கிற ஒரு வாசகம். இன்னைக்கு அதை கேட்க அவ்வளவு இதா இருக்கு. அல்லாஹ் அடுக்கடுக்கா அருமையான வார்த்தை சொற்றொடர்கள்ல எவ்வளவு செய்திகள் அல்லாஹ் சொல்றான். பஹலாயிலு அபனாயிக்கும் மின் அஸ்லாபிக்கும், உங்கள் சொந்த மகன்களுடைய மருமகள்கள். மருமகள்கள்னு பொதுவா சொல்லு. வஹலாயிலு அபனாயிக்கும் மின் அஸ்லாபிக்கும், உங்கள் சொந்த மகன்களுடைய மருமகள்கள். ஏன்னா வளர்ப்பு மகனுடைய மருமகள் நமக்கு ஹராம் இல்லை. இப்படி அல்லாஹு தஆலா என்ன செய்தான்னா, அவங்க ஆபாசத்துக்கும் குலப்பெருமைக்கும் பயன்படுத்தின அந்த இலக்கியத்தை அவர்களுக்கு கொள்கையை சொல்லிக் கொடுக்க, அவர்களுக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க. குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹது. ஏகத்துவத்தை பேசுறதுக்கு இதை தவிர வேற வார்த்தை தேவையே இல்லை. குல், நபியை சொல்லுங்கள், ஹுவல்லாஹு அஹது, அல்லாஹ் ஒருவன், அல்லாஹு ஸமது, அல்லாஹ் தேவைகளற்றவன். இந்த ஒரு வாசகம் போதுங்க. அல்லாஹு சமதுன்ற இந்த ஒரு வாசகம் போதும் இந்த உலகத்தில் இருக்கிற பாத்திலான இந்த சிலை வணக்கத்தை அத்தனையும் தூக்கி சாடுறது. எங்கெல்லாம் சிலை வச்சிருக்கானோ அங்கெல்லாம் சிலைக்கு ஆராதனை செய்வார்கள், அபிஷேகம் செய்வார்கள். கேடுகட்ட கிறிஸ்தவர்களும் இதுக்கு ஆளாங்க. அவனும் என்ன செய்யறான், சொரூபம் வச்சிருக்கானா இல்லையா? சொரூபம் வச்சிருக்காங்க. அப்பம் கொடுப்பாங்களா இல்லையா? அப்பம் சர்ச்சில் போனா என்ன கொடுப்பாங்க? நான் வாங்கினது இல்லை, நான் அப்பம் கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்பம் கொடுப்பாங்க. அங்க ஒரு பொட்டி வச்சிருக்காங்க. ஜனங்களுக்கெல்லாம் அப்பம் கொடுக்கறதோட அந்த பொட்டியிலையும் கொஞ்சம் அப்பத்தை வைப்பாங்க. எதுக்காக? யார் சாப்பிட்றதுக்கு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட்றதுக்காக அந்த பொட்டியிலையும் ஒரு அப்பம் வைப்பாங்க. அந்த சிலை வணக்கத்தினுடைய இயல்பு அது வந்தா என்ன வரும்? ஆராதனை வரும். யாருக்கும் கொடுக்கணும், கடவுளுக்கும் கொடுக்கணும். அதனால தானே கிறிஸ்துவர்கள் சாதாரண ஏழைக்கு கொடுக்க மாட்டான், சர்ச்சுக்கு கொடுப்பான். இங்க இருக்கிற இங்க இருக்கிற அந்த காருண்யா சர்ச்சுக்கு பாருங்க, அந்த ஒரு சர்ச் வச்சிருக்காங்க. அங்க போய் பாருங்க, ஜனங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க. தங்கம் தங்கமா அவ்வளவு கொடுத்துருக்காங்க. எங்கடா இவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு இருக்கும் நமக்கு. அவ்வளவு கொடுப்பான். யாருக்கு? கடவுளுக்கு கொடுக்கறதுன்னு நினைப்பேன். கடவுளுக்கு ஆராதனை செய்யறதுக்கு, அபிஷேகம் செய்யறதுக்குன்னு கொடுப்பான். அல்லாஹ் அத்தனையும் ஒழிச்சான். அல்லாஹு ஸமது, அல்லாஹ் தேவைகளுக்கவன். இருக்கா இல்லைங்களா? இந்த உலகத்தில் இருக்கிற சிலை வணக்க அத்தனையும் அல்லாஹ் அதுல ஒழிச்சான். அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலத், லம் யலிது வலம் யூலத், அல்லாஹ் குழந்தைகளை பெற்றெடுக்கவும் இல்லை, வலம் யூலத், அல்லாஹ் யாருக்கும் குழந்தையாக பெறவும் இல்லை. அதுல முடிஞ்சுதான். யாரெல்லாம் அந்த வகையில இறைமகன் எல்லாம் பேசினாங்களோ அந்த கோட்பாடு எல்லாம் ஒழிஞ்சுது. அதுக்கப்புறம் சொன்னா வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக யாரும் இல்லை. அத்தாவும் அம்மாவும் யாருக்கு நிகராக முடியாது. அல்லாஹ்வுக்கு நிகராக இதே தெய்வம் எல்லாம் யாரையும் சொல்லக்கூடாது அப்படின்னு அல்லாஹ். என்ன அருமையான இலக்கியம்! அந்த இலக்கியத்துக்குள்ள எவ்வளவு தெளிவான தெய்வீக விஷயம் சொல்லப்பட்டது. ஹாஜா மொய்னுddin சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்தியாவிலே 90 லட்சம் பேரை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தவங்க இந்த ஒரே ஆயத்தை தான் பயன்படுத்தினாங்க. ஒரே ஒரு அத்தியாயம், இந்த ஒரே அத்தியாயத்தை பயன்படுத்தினாங்க அப்படின்னு. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன். அப்படி மக்களை பெருமளவில் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தது எதுங்க? குர்ஆன் கொண்டு வந்துச்சு. குர்ஆனை கேட்டு மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. நான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, சுருக்கமா இன்னும் செய்தி சொல்றேன். இப்போ மக்கால நிறைய பேர் இப்படி இஸ்லாத்துக்கு வந்தாங்க. மதீனா இஸ்லாத்துக்கு வந்துச்சே. மதீனா எப்படி இஸ்லாத்துக்கு வந்துச்சு இதை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மதீனாவில் இருக்கிறவங்க முதல்ல 6 பேர் ரசூலுல்லாஹ்வை சந்திச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது அவங்க என்ன, அடுத்தது 12 பேர் வந்தாங்க. 12 பேரா வரும்போது அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு கோரிக்கை வச்சாங்க, எங்களுக்கு ஓதி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் அனுப்புங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்கிற சஹாபி அனுப்புனாங்க. அவர் அங்க போனார். அங்க போய் அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா வீட்டில் தங்கிக்கிட்டு அவருடைய தோட்டத்தில் உட்கார்ந்துக்கிட்டு குர்ஆன் ஓதி கொடுத்தார். அப்படி குர்ஆன் ஓதி கொடுக்கறது மதீனாவுக்குள்ள சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. வெளியூர்ல இருந்து ஒருத்தர் எதையோ சொல்லி கொடுக்குறாரு, நம்ம ஆளுக்கு உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, சர்ச்சையை ஏற்படுத்துச்சு.
அப்ப அந்த சர்ச்சைக்குள்ளான போது அங்கே ஒரு மக்கள் கூட்டம், அங்கிருந்த மக்கள் கூட்டம், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அங்கிருந்த ஒரு கூட்டத்தினுடைய தலைவர், அவருடைய தலைமையில மக்கள் கூடுறாங்க, கூடி பேசுறாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் வெளியூர்ல இருந்து வந்து என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அவர் என்ன செஞ்சாரு, அவருக்கு ரொம்ப வலதுகரம் போல இருக்கிற உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா அவரை கூப்பிட்டு, நீ போய் அவரை கொன்னுட்டு வா அப்படின்னு சொன்னார். அப்படித்தானே பேசுவாங்க அந்த காலத்தில், போய் அவர் கதையை முடிச்சுட்டு வா அப்படின்னு. உடனே அவர் அவங்கள்ட்ட இருந்து ஒரு கத்தி ஒன்று வாங்கிட்டு உருவன கத்தியோட வர்றாரு மதீனாவுடைய தெருவில். யார் அவர்? மக்கால இருந்து வந்திருக்கிறவர் முஸ்அப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு தோட்டத்தில் உட்கார்ந்து குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்காங்க. இவர் வர்றதை பார்த்த உடனே இங்க இருக்கிற மக்கள் சொன்னாங்க, மதீனாவுடைய ஒரு பெரிய தலைவர் வருகிறார், இவரை நீங்க மாத்திட்டீங்கன்னா மதீனாவே மாத்திடும் அப்படின்னு. அவர் வந்தார், வந்து நேராக கழுத்துக்கு நேராக கத்தியை வச்சார். நீங்க தான் மக்காலத்துக்கு வந்ததா, ஊர் மக்களை மாத்துறதான்னு கேட்டார். உங்களை நான் கொல்றதுக்காக வந்திருக்கேன். அப்ப முஸ்அப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, நான் உட்காருங்க, நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்க கொல்றதா இருந்தா முடிவு செய்யுங்க. அப்போ உஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, அன்சப்த, நீ நியாயம் சொல்லு, நீ சொல்றது கரெக்ட் தான், நீ என்ன சொல்றேன்னு கேட்காமே நான் உன்னை கொல்லக்கூடாது, நீ சொல்றது கரெக்ட் தான், சொல்ல வர்றதை சொல் என்றார். உஸைத் அங்கே உட்கார்ந்தார், குர்ஆனை திறந்து அவர் ஓதி காட்டினார். முஸ்அப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குர்ஆனை திறந்து ஓதி காட்டினார்கள். அதை ஓத கேட்க கேட்க அவருடைய முகம் மாறியது. ஒரு ஓதி முடித்த போது உஸைத் சொன்னார், மா அஹ்ஸன் ஹாதா வ மா அஜ்மல், என்ன அருமையான வார்த்தை அப்படின்ட்டு அவர் கேட்டாரு. உங்களுடைய இந்த மதத்துக்குள்ள நான் எப்படி வர்றது? குளிச்சு துணி மாத்திட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் போய் குளிச்சு துணி மாத்திட்டு திரும்பி வந்தாரு. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு கத்தியை தூக்கிட்டு திரும்பி போனார். போகும்போது வேறு முகத்தோட போறாரு. ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்த முகமாக இல்லாம வேற முகத்தோட போறாரு. அங்க இவர் வருவாருன்னு காத்துக்கிட்டு இருந்தவங்க இவர் ரொம்ப மெதுவா வந்து தலை குனிஞ்சு வர்றதை பார்த்த உடனே அவங்களுடைய தலைவர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாரு, இவர் சரியில்லையே, இவர் முகம் சரியில்லையே, என்ன உன்னால முடியலையா, நான் பாக்குறேன் கொண்டா அப்படின்னு அந்த வாளை அவரை வாங்கி கொண்டு அவர் வந்தார். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்தாரு. வரும்போது இதே மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. அவர் வர்றதுக்கு முன்னாடி அவர் அங்கிருந்து கிளம்பும் போது உஸைத் ஒரு வார்த்தை சொன்னார், நாம அவரை கொல்ல முடியாது, நாம அவங்கள கொல்ல முடியாது, இவரை கூட்டிட்டு வந்திருக்கிறாரே அஸ்அத் இப்னு ஸராரா, அவர் பெரிய குடும்பத்துல பெரிய ஆளு, அவர் பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கி இருக்குதுன்னா. இந்த குடும்பங்கள் பிரச்சனைன்னு சொல்லும் போது என்ன வந்துடும், ஒரு பிரச்சனை வந்துருமா இல்லையா? அதை கேட்ட உடனே ஓ அப்படி என்ன பெரிய பிரச்சனை பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் இவர் வர்றாரு. இவர் வரும்போது வரலாறு சொல்லுது, இப்னு ஹிஷாம் சொல்றாரு, இவங்க ரெண்டு பேரும் நிம்மதியா உட்கார்ந்து இருக்காங்களாம். முஸ்அப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அஸ்அத் இப்னு ஸராராவும் நிம்மதியா உட்கார்ந்து இருக்காங்களாம். அவர் வரும்போது என்ன நினைக்கிறாரு, நம்ம ஆளு வேணும்னு தான் நம்மளை இங்க அனுப்பி இருக்கிறாரு, நாமளும் போய் கேட்கணும்னு தான் நம்மளை அனுப்பி இருக்கிறாரு. ஏன்னா இவங்க ரெண்டு நிம்மதி ஏற்கனவே வந்து வெட்டுறதுக்குன்னு ரெண்டு பேர் வந்திருந்தா இவங்க என்ன செஞ்சிருக்கணும், வெட்டுறதுக்கு ஏற்கனவே ஒரு ஆள் வந்திருக்கிறான்னு தெரியும் போது இவங்க ஓடி போயிருக்கணும். ஓடி போகாம உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஆளு நம்மளை இங்க உட்கார வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாராம். அவரும் நேரம் வந்து நான் உன்னை கொல்ல போறேங்கிறார், உன்னை கொல்ல போறேங்கிறார். அப்படி சொன்ன உடனே அவர் சொல்றாரு, நான் என்ன சொல்றேனோ அதை கேட்டுட்டு கொள்ளுங்க. சரின்னு உட்கார்றாரு. குர்ஆனை ஓதி கேட்கிறார். குர்ஆன் ஓதி கேட்க வரலாறு சொல்கிறது, இப்னு ஹிஷாம் சொல்கிறார், தளபதிக்கு என்ன நடந்ததோ அதுவே தலைவருக்கும் நடந்தது. அவருடைய முகம் மாறியது. ஓதி முடித்த போது அவரும் சொன்னார், மா அஹ்ஸன் ஹாதா வ மா அஜ்மல், என்ன அருமையான வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்டாரு, உங்களுடைய இந்த மதத்துக்கு எப்படி வர்றதுன்னு கேட்டாரு. அவரும் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. குளிச்சுட்டு வந்த உடனே அவருக்கும் களிமா சொல்லி கொடுக்கப்பட்டது. அவர் திரும்ப போனார். திரும்ப அவருடைய மக்களிடத்தில் போய் சொன்னார், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன், உங்களில் யாரோடும் இனிமால் நான் பேச மாட்டேன், நீங்கள் முஸ்லிமானால் தான் நான் பேசுவேன் என்று அவர் சொன்னார். அவர் கூட இருந்த உஸைதும் சொன்னார். அன்று மாலைக்குள் அத்தனை பேரும் முஸ்லிமானார்கள். தலைவர் வந்துட்டார், அவ்வளோ மரியாதை அவர் மேல அவங்களுக்கு இருந்துச்சு. மதீனா முஸ்லிமானதும் இப்படித்தான்.
அப்ப மக்கால எப்படி நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, குர்ஆனை கேட்டு இஸ்லாத்துக்கு வந்தாங்க. மதீனா எப்படி முஸ்லீம் ஆச்சு, குர்ஆன் ஓதி முஸ்லீம் ஆச்சு. அக்கம் பக்கத்துல இருக்கிற பல ஊர்க்காரர்களும் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இன்னொருத்தர் துஃபைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா, பெரிய கவிஞர், பெரிய வியாபாரி. அவர் மக்காவுக்கு வர்றாரு, ஜித்தால வந்து இறங்குறாரு. இறங்கும் போதே அவர்கிட்ட மக்கா காஃபிர்கள் சொல்லிடுறாங்க, நீ காபாவுக்கு வராத, காபா இருக்கிற பக்கம் மக்காவுக்கு வராத, வியாபாரத்தை இப்படியே முடிச்சுட்டு போயிடு. முகம்மதுன்னு ஒருத்தருடைய பெரிய பிரச்சனை இருக்கு, அவருக்கு பேசுறது எதுவும் உன் காதுல விழுந்துட வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அவர் ரொம்ப எச்சரிக்கையாவே இருந்தார். வியாபாரத்தை எல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பலான்னு நினைக்கும் போது மனசுக்குள்ள என்ன தோணுச்சு, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், ஒரு தவாப் செஞ்சுட்டு போயிடலாமே அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக வேண்டி காதுல பஞ்ச வச்சுக்கிட்டு வந்தார். எந்த வார்த்தையும் காதுல விழுந்துடக்கூடாதேன்னு காதுல பஞ்ச வச்சுக்கிட்டு வந்தார். வந்தவர் தவாப் செய்யறதுக்கு இடையில காதுல இருந்த பஞ்சு கீழே விழுந்துச்சு. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிக்கொண்டிருந்த குர்ஆனுடைய வாசகம் அவர் காதுல விழுந்துச்சு. நேரா வந்து ரசூலுல்லாஹை சந்திச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்கிட்ட வந்து கேட்டார், நான் என்ன செய்யணும், உங்க ஊர்ல போய் இஸ்லாத்தை சொல்லுன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி அவங்க ஊர்ல போய் இஸ்லாத்தை சொன்னாரு. ஊர்க்காரங்க அத்தனை பேர்த்தையும் பெருமானார்கிட்ட கூட்டிட்டு வந்தாரு. அவர் கூட்டிட்டு வந்தவர்கள ஒருத்தர் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. அவர் கூட்டிட்டு வந்தவங்கள ஒருத்தர் தான் அபூ ஹுரைரா. அப்ப எது இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தது? இன்னொரு ஹதீஸ் சொல்றேன், அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த குர்ஆன் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வேதம் எப்படிப்பட்டதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனுடைய உணர்ச்சி நமக்கு தெரியும். ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன்ல வத்தூர் அத்தியாயம் ஓதுவதை நான் கேட்டேன். ரசூலுல்லாஹ் சமிஅத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரஉ பித்தூர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிபிலே தூர் அத்தியாயத்தை ஓதுவதை நான் கேட்டேன். அப்படி ஓதுறதை கேட்கும்போது அதுல ஒரு ஆயத்து வந்துச்சு, அம் குலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகூன். ஒண்ணுமே இல்லாம இருந்து இவங்க வந்தாங்களா, அல்லது இவங்களே இவங்களை படைச்சுக்கிட்டாங்களா? அல்லாஹ் கேட்கணும், ஒண்ணுமே இல்லாததுல இருந்து இவங்க வந்தாங்களா, அல்லது இவங்களே இவங்களை படைச்சுக்கிட்டாங்களா? அப்படி இந்த வத்தூரி கிதாபின் மஸ்தூரி அப்படின்னு ஒரு அந்த ஆயத்து இருக்கும். ரொம்ப அருமையான சொல்லெடுப்புகள் கொண்டது. வத்தூரி கிதாபின் மஸ்தூரி, அதுல வருது, இந்த ஆயத்து வருது. அவங்க எதுவுமே இல்லாமல் படைக்கப்பட்டார்களா, அல்லது இவர்கள் தான் அவர்களை படைத்துக் கொண்டார்களா அப்படின்னு வருது. இதை கேட்கிறவர்கள் இதற்கு தெளிவான ஆதாரம் கொண்டு வரட்டும் அப்படின்னு சொல்றாரு. ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாரு, காத கல்வி யதீர், என் இதயம் பறக்க ஆரம்பித்து விட்டது. அந்த வாசக அழக கேட்டு என் இதயம் பறக்க ஆரம்பித்து விட்டது, நான் முஸ்லிமானேன் என்று ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா. இப்படி மக்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது ஒன்று. முதலாவது அரபு நாடு, இந்த அரபு தீபகற்பம் இஸ்லாமாகிறதுக்கு காரணமாக இருந்தது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல. ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபித்துவ இயல்பு. இரண்டாவது குர்ஆன். மகத்தான மாற்றங்களை குர்ஆன் மக்கள் மனசுல கொண்டு வந்துச்சு. அந்த மக்கள் குலப்பெருமையிலே வெட்டி சாய்த்து கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற ஒரு கலிமாவின் கீழ் ஒன்று சேர்ந்தார். ஒரே கலிமா, ஒரே கிபிலா, ஒரே கோஷம், எல்லாவற்றிலும் ஒரே அடிப்படையிலே அவர்கள் எல்லோரையும் அது ஒன்று சேர வைத்தது. அவர்களுக்கு இடையில இருந்த எல்லா வகையான தீமைகளையும் அது அழித்தொழித்தது இல்லையா? சிலை வணக்கம் இருந்தது. சிலை வணக்கத்தின் தொடர்ச்சியாக வரக்கூடிய குலப்பெருமை, அதன் தொடர்ச்சியாக வரக்கூடிய மது, அதன் தொடர்ச்சியாக வரக்கூடிய ஆபாசம், இது எல்லாவற்றையும் அதை அழித்தது. அவர்களை உன்னதமான மனிதர்களாக மாற்றியது. எனவே அரபு நாட்டில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இஸ்லாம் பரவனதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கிறது. ஒன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயல்புகள், இரண்டாவது திருக்குர்ஆன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. இதுக்கு அடுத்து இதற்கு பிறகு இஸ்லாம் வேற எங்கே பரவுச்சு, எப்படி பரவுச்சுங்கிறத இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அந்த திருக்குர்ஆனை மிகச்சிறப்பாக விளங்கி கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு நமக்கு இந்த ரமலான்ல கிடைச்சிருக்கு. அதை நாம காது கொடுத்து கால்கள் வலிக்க நின்று கேட்டாலும் அல்லாஹ் அதை நமக்கு ஒரு சிறந்த அமலாக அங்கீகரித்தல் புரிவானாக. அதன் வழியாக நம்முடைய வாழ்க்கையில சிறப்பான மாற்றங்களை அல்லாஹ் ஏற்படுத்தியல் புரிவானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.